வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக வந்து போயிட்டுருக்கு. இனியா ஃபுல் ஃபார்மில் வந்து களமிறங்கிட்டாங்க. சுதாகர் வந்து டேரெக்டாக வந்து எதுக்குறாங்க. ஸோ சண்டை சட்டை சதி எல்லாமே கலந்து இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பைஸியாக வந்து இருக்குது. ஸ்டார்டிங்லேயே செம்ம சூப்பராக ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இனியா சுதாகர் வீட்டுக்கு டேரெக்டாக போய் சுதாகரையும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து மிரட்டிட்டு வந்திருக்காங்க. இனியா சொன்ன வார்த்தையை கேட்டு சுதாகரே வந்து ஆடி போயிட்டாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து காமா நிதிஷ் வந்து கவனமாக இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் இனியா வந்து வந்துடுறாங்க. சுதாகருக்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இனியா வந்து சுதாகர் வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். சுதாகரோட ஒய்ஃப் சந்திரிகா இனியாவை பார்த்த உடனே பாக்குவத்தில் வச்சு அழைச்சாலுமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவ இப்போ எதுக்கு நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுதாகர் இனியாவை பார்த்ததும் நீ கண்டிப்பாக வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் இனியா வந்து தலை நிமிர்ந்து என்ன சொல்கிறான்னா, நானும் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் எதுக்காக என்னோட அண்ணனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போனீங்க? ஏற்கனவே நீங்கள் செஞ்ச துரோகம் எங்களுக்கு போதாதா? ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னோட ஃபேமிலியை எகெயின் அண்ட் எகெயின் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் எவ்வளோ கேவலமாக ஆளுகளாக இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா. அதை கேட்ட சுதாகர் வந்து கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு இனியா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லா உண்மையும் மறைச்சு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்கள் பையன் வந்து ட்ரக் அடிக்ட்னு சொன்னீங்களா? உங்கள் பையன் என்னை விரும்பவே இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் சொத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இது எல்லாமே கேட்ட சுதாகரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணனுக்கு வந்து என் பையனை வந்து அடித்தா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு இனியா வந்து உங்கள் பையன் எங்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணனா எங்கள் அண்ணன் வந்து அடிக்க தான் செய்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, சரி நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ சுதாகரோட வைஃப் சந்திரிகா என்ன கேட்குறாங்கன்னா, நீ என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, உங்கள் பையன் வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி எங்கிட்ட வயலன்ஸாக வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்த ஃபேமிலி வந்து உள்ளே போயிடுவீங்க அப்படின்னு இனியா வந்து மிரட்டுறாங்க. அந்த டைலாக் கேட்ட உடனே அதுக்கு வந்து சந்திரிகா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு போலீஸில் எவ்வளோ ஆள்பலம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து மிரட்டுறா. இனியா வந்து காமா கவுண்டர் பண்ணுறாங்க. சரி போலீஸ் வேணால் நீங்கள் வந்து சரி கட்டுவீங்க, ஆனால் நான் வேலை பார்க்குற மீடியா பவரை வச்சு உங்கள் ஃபேமிலியோட சுய ரூபத்தையை வந்து வெளியில் கொண்டு வரவா அப்படின்னு கேட்ட உடனே சுதாகர் வந்து பயந்து போய் இனியாட்ட சமாதானமாக வந்து பேசுகிறாரு. இனியா பேசுறது பார்த்தீங்கன்னா அதிரடி ஸ்டைலில் தான் இருக்குது. சுதாகர் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ஸ்டைலே வந்து மாறிடுச்சு. டேரெக்டாக வந்து மிரட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்மூத்தாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் கேரண்டி இனிமேல் நிதிஷ் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் சந்திரிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ண போறியோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சுதாகர் சந்திரிகாவை திட்டிட்டு இனியாட்ட நிதிஷ்னால உனக்கு எந்த தொந்தரவும் பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சமாதானம் செஞ்சு அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி சமாதானம் பண்ணி அனுப்புறது வந்து அவுட்டர் காம் மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே பட் சுதாகர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா வேற பிளானுக்காக மூட் செட் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியாவை வந்து பைத்தியமாக்குற மாதிரி ஒரு ஹிடன் ட்விஸ்ட் வந்து அவர் மைண்ட்ல வந்து இருக்கு. சுதாகர் பாக்கியா வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு லைட் மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கோபி வந்து இனியாக்காக வேண்டி டீ போட்டு கொடுக்குறாரு. அதை குடிச்சு இனியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. எபிசோடோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்த உடனே ட்விஸ்ட் வந்து த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது சுதாகர் அனுப்பின ஆள் வந்து குக்கிங்க்கு வந்து ஆர்டர் பண்ற மாதிரி வந்து மாறு விஷயத்துல இருந்து வர்றான். இது வெறும் ஆர்டரா அப்படி இல்லையா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. அடிக்கடி சீரியலோட வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா மார் வேஷம்ல தான் வருவாங்க. ஏதாவது ஸ்பை பிளானுக்காக விட்டுருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஃபைனல் அனாலிசிஸ்ல என்னென்ன வந்து கிளப்புறாங்கன்னு பாருங்களேன். இனியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் லெவலுக்கு வந்துட்டாங்க. போல்டு, கான்ஃபிடன்ட் அண்ட் லாஜிக்கலா வந்து பேசுறாங்க. சுதாகரோட டபுள் ஃபேஸ் வந்து நல்லாவே தெரியுது. முன்னாடி வந்து மிரட்டுவாரு, இப்போ வந்து ஸ்மூத்தா வந்து பேசுறாரு. டேஞ்சரஸான கோம்போ. பாக்கியாவுக்கு எதிராக இப்போ ட்விஸ்ட்ல மெயின் டார்கெட் வந்து பாக்கியா தான் போல. அதுக்காக தான் வந்து இன்டைரக்டா வந்து பிளான் பண்றாரு. நிதிஷ் வர்சஸ் இனியா வார் டெம்பரரியா வந்து காமா வந்து இல்ல. சுதாகர் வந்து கேரண்டி கொடுத்தாலுமே அதை நம்ம வந்து நம்பலாமா இல்ல ஒரே சஸ்பென்ஸாவே இருக்கு. முடிவா சொல்லணும்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பியோர் டிராமாவையும் பவரையும் கலந்து எக்ஸ்ப்ளோசிவா இருந்துச்சு. இனியாவை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? சுதாகரோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பாக்கியாவை ரொம்ப பெரிய குழப்பத்துக்குள்ள கொண்டுட்டு போவாங்களா என்ன அதுன்றது தெரியல. அதுக்கு நம்ம நாளைக்கு எகெயின் வந்து சந்திப்போம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு எபிசோட்ல வந்து கலக்குன்னு கலக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.